வணக்கம் மக்களே. நான் வந்து என் மகனுக்கு சொன்னேன், வாடா ஒரு வீடியோ எடுப்போம்ண்டா. அவன் சொல்கிறான், தான் மூஞ்சியை இப்படி காட்டுறானாம். ஏன்னடா உண்ட மூஞ்சி அவ்வளோ திறமா இல்லையாண்டா, அம்மா மாதிரி விளிக்கிட்டு ஒரு இதாக நிற்கணும் என்ன, அதை விட்டுட்டு இங்கே இப்போ தான் கண்ணாடி பார்க்குறான். சேவ் பண்ணாடி இப்போ என்னடா, எல்லா ஆம்பளை பிள்ளைகளும் தாடி வளர்க்குறதான் இப்போ ஸ்டைல். அதெல்லாம் ஓகே, நீ தாடி வச்சாலும் சரி வைக்காட்டியும் சரி வடிவாக தானே இருப்பேன். விஷயமா சொல்லுங்க மக்களுக்கு. எங்கே போகிறோம்? நாங்கள் வந்து மக்களே சிங்கப்பூர் மலேசியாலாம் போகிறோம். எப்போ மே மாதம் ஜூன் மாதம் எனக்கு அப்போ லீவு வரும், அப்போக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதால் வந்து நல்லூர் ட்ராவல்ஸ் வந்து எங்களை வந்து சேஃப்டியாக கூட்டின்னு வந்து விடணுமாம். ஸோ அதால் வந்து நிறைய அக்களவை வந்து அதுதான் செய்கிறேன் எல்லா இடங்களுக்கும். எங்கே வேர்ல்டு வைடா எங்கே வேர்ல்டு வைட் நல்லூர் ட்ராவல்ஸ் அது வந்து சேஃப்டியாக கூட்டிகிட்டு போவினோம். எல்லா ஹோட்டல்கள் சாப்பாடுகள் எல்லாமே வந்து நல்லா என்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்ன இது நல்ல ஹோட்டல் இது காட்டுவீங்க. வேறு நாங்களும் போய்க்கலாம், எங்களோட நீங்களும் வந்தால் ஃபன்னாக இருக்கும். அதை விட வேலைக்கு போயிட்டு நடுங்க வேலைகள் இருக்காமல் ஒரு மாதம் லீவ் எடுத்து எல்லா இடம் போயிட்டு வரைக்குள்ள வேலை திரும்ப வந்து செய்யக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எல்லாருக்குமே வேலை டென்ஷன், வீட்டு டென்ஷன், புள்ளிகளால் கரைச்சல், இந்த புள்ளியால் கரைச்சல் அப்படி இல்லை. எல்லா புள்ளிகளும் கரைச்சல் தானே, எந்த புள்ள கரைச்சல் இல்லாமல் இருக்குது. நாங்களும் தான் சின்ன கரைச்சல் கொடுத்து தானே வந்தாங்க. ஆனால் இப்போ சிம்பிளாக சொல்லுவோம், அம்மா கொண்டே அங்கே விடுவோம், அம்மா பார்க்கல அது சீனியோவில் தான் விடுவோணுமெண்டு சிம்பிளாக எல்லா பிள்ளைகளும் முடிவு எடுக்குங்க. பிள்ளைகள் எடுக்குறதுல பேர பிள்ளைகள் நல்லா எடுக்குங்க. அப்படி எடுக்கிற பிள்ளைகளை துவக்களுக்கு காலுக்கு கீழே வடி வைக்கணும். ஸோ அப்படி இல்லை மக்களே, நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே. ஸோ வந்து ஒரு ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு, ஒரு டென்ஷன்கள், ஒரு என்ன ஒரு லைஃப்பை வந்து பார்க்கணும். வேர்ல்டு வந்து இப்போ காசு எவ்வளோ தான் இருக்கிறதுக்கு, வீடு வாசல் என்ன தான் இருந்தாலும் நாளைக்கு ஒன்று நடந்துட்டுட்டா ஒன்றுமே வேலை செய்ததும் செத்து போனது மாதிரி தான் இருக்கும். எனக்கும் என் மகனுக்கும் ஒரே வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை. அதான் உண்மையில் நான் சொல்கிறேன். சரி, எவ்வளோ செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நாங்கள் எல்லாரும் யாரு பார்த்தாலும் சின்ன வயசு அந்த வயசு இந்த வயதில் திடீரென்று எல்லாமே நடக்குது. ஸோ அதால் வந்து இருக்கிற வரைக்கும் கால் கையா நடமாடைக்குள்ள அது அப்புறம் வண்டில் இல்லை அவங்கள சும்மாவே கூட்டி திடீர்னு வண்டியில் வச்சு நீ தள்ளுவியா அம்மாவை? தள்ளி எங்கேயும் கடலுக்கு விழுத்தி விட்டுருவேன். அதுக்குதான் நீங்க அவையே தள்ளுவிடும். நல்லூற்ற வருஷம் நாடி நீங்கள் அவையே தள்ளுவிடுமா என்ன கடலுக்குயா? நான் வண்டில் சொன்னான்டா, நீ எதை சொன்ன? நீ அது நீங்கள் எந்த பிள்ளையே இந்த அம்மாவை பெத்த தாயை தள்ள நிற்கிற நீயா? அப்படி இல்லை, அவர் அப்படி. ஸோ மக்களே, பகுதியாக கதைச்சாலும் உண்மையைத்தான் சொல்கிறோம். வந்து ப்ரெஷரான வாழ்க்கையில் யாரை கூட்டிகிட்டு போனாலும் நீங்கள் போகலாம். ஆனால் நான் வந்து இப்போ நல்லூர் ட்ராவல்ஸ் எங்களோட தங்கச்சியும் அவாவும் கூட்டி கொண்டு போகிறவா தான். நம்ம இப்போ இந்தியாவுக்கு ஆட போயிட்டா. ஸோ ஆடி முடிஞ்சு வரைக்குள்ள அப்புறம் இவர் வலிக்கிடுவார். இவர் ஜூன் மாதம் கூட்டி கொண்டு போகிறார். நான் எனக்கு மே கடைசியில் வேலை லீவாக இருக்கும். ஸோ எல்லோரும் வாங்க, ஹாப்பியாக போயிட்டு வருவோம். உங்களுக்கு முடிஞ்ச ஆக்கள், வேலை லீவு எடுக்கிறாக்கள், லீவில் நிற்கிறாக்கள், அதாவது வயசு போனாக்கள், அவையே வந்து இப்போ தான் அவைக்கு வந்து என்ன ரெடியாக இருக்கு? தள்ள ரெடியாக இருக்குமா? தள்ள ரெடியாக இருக்கு. ஏன்னா எல்லோரும் தள்ளிடுறது தான் பின்னால் திரியினோம். சரியான கஷ்டமாக இருக்குது வச்சு பார்க்குறதுக்கு, தள்ளுறதுக்கு திரியினோம். ஸோ அதால் தள்ளுறதுக்கு முதல்ல நீங்கள் எஸ்கேப் ஆகிருங்க. டக்குன்னு நல்லூர் ட்ராவல்ஸோட போய் இங்கேயா சுற்றி பார்த்துட்டு வரைக்கும் அவைக்கும் ஒரு மாதம் 1.5 மாதம் அம்மா இல்லை வீட்டில் ஒரு ஹாப்பியாக இருக்கும் என்ன. ஸோ அதால் வந்து அவைக்கும் வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது, வீட்டுக்கு பூட்டி வச்சுருக்கிறது ப்ரெஷர் தான். ஸோ அவங்களோட அம்மா அப்பாவை எல்லாரையும் இல்லாட்டி வைஃப் மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரி சேர்ந்து போகிறாண்டா பிள்ளைகளோட ஒருக்கா ட்ரிப் இருக்கா எல்லாரும் தள்ளு ஒக்கம
நம்ம எல்லாரையும் கூட்டி கொண்டு போயிட்டு வரைக்குள்ள தள்ளுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் என்ன திரும்பி வரைக்குள்ள ஒரு 6 மாதம் அதுக்குள்ள திரும்பி இருக்கா திரும்பி என்ன ஒரு கவலை கிடைக்கும். அப்போ ஒரே தான் வீட்டுக்கு இருந்தது கூட ப்ரெஷரும் டென்ஷனுமாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து அவை வந்து சேஃப்டியாக எல்லாம் கூட்டிகிட்டு போயிடணும். சாப்பாடுகளில் இருந்து எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தியான இதுகளாக தான் அவை பார்த்து செய்யணும். வயசு போனாக்கள்ண்டா அவைக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ மக்களே நீங்கள் வந்து நாங்களும் போகிறோம் ஜூனுக்கு சிங்கப்பூர், மலேசியா, மாலத்தீவு, மாலத்தீவு தான் அதுக்கே சிரிக்கிறேன். நான் தமிழாக்களுக்கு சொல்லி வெள்ளக்காரருக்கு சொல்கிறேன். நீ நினைக்கிறோம் அம்மாவுக்கு ஏதோ மாலத்தீவு ஒன்று அம்மா வந்து மாறி சொல்லிட்டு அவருக்கு சிரிப்பம் அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு தெரியாது, உனக்கே தெரியாது, அம்மாவுக்கு தெரியுது. மால்டீஸ் போய் கேட்குறேன். இப்படி சொல்றது போய் கேட்குறேன். ஸோ எல்லோரும் ரெடியாக இருங்க. நீங்கள் வந்து தொடர்பு கொள்றதுக்கு நான் நம்பர் போடுறேன். நான் நல்லூர் ட்ராவல்ஸுக்கு. இப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜ் போடுங்க, அக்கா அந்த நம்பரை தாங்கண்டு நீங்களே அடித்து கேட்கலாம். இந்த நாடுகளுக்கு போயினோம் இப்போ போயினோம்னு நீங்களே அடித்து கேட்கலாம். ஸோ எல்லோரும் ரெடியாக இருப்போம். மண்டையை போடுறது எல்லாரும் எல்லார்ட்ட உயிரும் ஒரு நாளே போகிறதான். போகிறதுக்கு இடையில் எங்களால் முடிஞ்ச அளவு எங்களோட அம்மா அப்பாவையோ இப்போ சகோதரங்களை பிள்ளைகளை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கணுமோ கூட்டின்னு போய் எல்லா இடமும் காட்டி சந்தோஷமாக இருப்போம். நான் அண்ணாவுக்கு கேட்டேன், எல்லோரும் போயிட்டுருவோம்னு சொல்லி வருமோன்னு சொல்லியிருக்கிறேன். பார்ப்போம். அவருக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகிறேன் திரும்ப இப்போ. ஸோ அது வந்த உடனே எல்லோரும் வலிக்கிட்டு எங்கே போகிறோம், வேர்ல்ட் டூர் வேர்ல்ட் டூரோ இல்லை இந்தியா டூரோ ஏசியா டூரோ ஒரு காலமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். என்ன நான் இப்போ தான் நினச்சிட்டேன் மக்களை. இனிமேல் வந்து நான் வந்து வீடு இருக்க டூ மச்சாக யோசிச்சேன். நான் மூட்கேச்சு அது இது ஐயோ ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அது இது. இப்போ வந்து நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். ஒரு 2 கட்டினமாக அதுக்கு பிறகு உழைச்சமாக ஒரு வருஷத்தில் 2 தரமாக எங்கேயும் போயிட்டு வரணும். ஸ்ரீலங்கா நான் இப்போ வந்து சிங்கப்பூர், மலேசியா எல்லாம் போயிட்டு அப்படியே வந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிக்கொண்டு மகனெல்லாம் கூட்டிக்கொண்டு அங்கே போய் நின்றுட்டு ஒரு மாதம் 2 மாதம் அம்மாவையும் கூட்டிக்கொண்டு போய் அங்கே நின்றுட்டு அதுக்கு பிறகு கனடா வந்தேன்டா. அதுக்கப்புறம் வேலை செய்யவும் கொஞ்சம் இதாக இருக்குமே என்ன அதுக்கு டூ மச்சா வேலை செஞ்சு விசா லைஃபே வெறுத்து போயிட்டுருக்கு மக்களே. உங்களுக்கு அப்படி தான் வெறுத்து இருக்கும். ஆனால் உங்களுக்கு சொல்ல இல்லாமல் இருக்கிறீங்க. நான் சொல்கிறோம் என்ன கூச்சப்படாமல் சொல்கிறோம் நாங்கள் எல்லா விஷயத்தையும். நீங்கள் வந்து கூச்சப்படாதீங்க எந்த விஷயத்துக்கும். ஏனெண்டா இப்போ வந்து கதைக்கிறோம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. பிறகு வந்து சொல்லவே இயலாது. நாங்கள் சொல்கிறத கேட்குறதுக்காக இருக்காங்க என்ன நான் சொல்கிற ஒன்று தானே. வயசு போயிட்டேன்னா நீ எல்லாம் இந்த கதையை கேட்பியா? இப்பயே கேட்குறா இல்லையா? இப்போ இந்த வயசுலேயே கேட்குறா இல்லைன்னா இன்னொரு 50 வயது அம்மாட கதையை என்னென்னு கேட்பேன். கேட்பியா இல்லாது என்ன செய்வியோ என்னென்று சொல்லவே தெரியல மக்களே. ஆனால் இவனை பாப்பான் மாதிரி இருக்குது. இப்படி தான் எங்கள் அம்மா எங்களை நினைச்சிருப்பா. ஆனால் நாங்கள் இப்போ பார்க்குறோமா பார்க்குறோம். நீங்களும் உங்களோட அம்மா மேலே வீட்டில் வச்சு வழியாக பாருங்க மக்களே. சீனியர் ஹோமில் கொண்டே விடுறது பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை தான். ஆனால் வந்து சில ஆக்களுக்கு வீட்டில் வச்சு பார்க்கல சிச்சுவேஷன். சில ஆக்களுக்கு வந்து ஆக்களை வச்சு வீட்டில் வச்சு பார்க்குறாண்டா பார்க்கலாம். உங்களால் ஒரு 4-5 பிள்ளைகளை பெற்று வளர்த்த அம்மாவை வந்து அம்மா வந்து அந்த நேரம் எங்களை பற்றி யோசிக்காமல் தண்டை இதாக பார்த்துருந்தான்னு சொன்னால் இன்றைக்கி நாங்கள் எல்லாம் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டோம். ஆனால் 5-6 பிள்ளைகள் சேர்ந்து உங்களோட அம்மாவையோ அப்பாவையோ பார்க்கலாதுன்னு சொன்னால் அது வந்து நம்புகிற மாதிரியே இல்லை. அந்த கதை வந்து இவ்வளவு ஒரு 2-3 பிள்ளைகளோ காசை போட்டு ஆரையை வச்சு வீட்டில் வச்சு நீங்கள் பார்க்கலாம். இனி இல்லாத படுக்கையில் போய் கஷ்டம் தூக்குறது பறிக்கிறது கஷ்டம்ண்டா அவள் சினிமாவில் கொண்டு விட்டு அது ஓகே அவைக்கு நினைவு இல்லை அது இல்லை இது இல்லைன்னு அது வேறு பிரச்சனை. ஒரு நடமாடி கொண்டிருக்கிற ஒரு அம்மாவையோ அப்பாவையோ கொண்டே விடுறது வந்து ஒரு பாவமான விஷயம் வந்து நான் நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்து ஒருக்கா சொல்லுங்க. சினிமாவில் விடுறது சரியா பிள்ளையாண்டு பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனால் ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்குது. அந்த 4-5 பிள்ளைகளும் சேர்ந்து ஒரு அம்மாவுக்கு அப்பாவுக்கு வந்து பார்க்கலாம் தானே வடிவா. இந்த பழிபாவம் எல்லாம் நாங்களும் எங்களையும் அப்படித்தான் செய்வினோம். நான் இப்போதைய ஆக்கள் நாங்கள் யோசிச்சுட்டேன். நாங்களே போய் சீனியோமில் நீ செய்ய மாட்டேன்னு நானும் இப்படி தான் சொன்னேன். நானும் செய்யலை தான். பாவங்களை செய்யக்கூடாது. ஆனாலும் வந்து சில பேர் செய்யணும். அது தவிர்க்க முடியாத காரணத்தால் செய்யணும். அது ஓகே. காசை கட்டி நல்ல இடங்களில் விட்டு பார்க்கணும். அது ஓகே தான்.
என்னென்னு சொல்லுங்கள் உங்களோட கருத்தை. மற்றது நல்லூர் ட்ராவல்ஸோடு நாங்கள் வந்து டூர் போகிறோம். ஓகே, நன்றி வணக்கம் மக்களே. இப்போ நான் வந்து வேலைக்கு போகிறேன். பாய் பாய்.